ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, பீக்கங்காய் கடையில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல பீக்கங்காவை இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 கிலோ அளவில் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காவை சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இல்லை வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு சட்டியில் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க பீக்கங்காவை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். ஈஸி ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.